தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அரசு மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக பேரூராட்சி தலைவர் ம.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தஞ்சை மாவட்டத்தில் முக்கியத்துவமான மருத்துவமனைகளில் ஒன்றானதாக இருக்கக்கூடிய ஆடுதுறை அரசு மருத்துவமனையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். 20க்கும் மேற்பட்ட கிராமப்புற பகுதி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த மக்கள் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலையிலும் 500க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் என்பது தற்போது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதே போன்று மருத்துவர்கள் 6 பேர் பணியாற்றக்கூடிய இந்த மருத்துவமனையில் 2 மருத்துவர்கள் மட்டுமே தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இதே போன்று அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும், மருத்துவர்களை கூடுதலாக நியமிக்கப்பட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது குறித்து நம்மிடையே ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். ஐயா, இந்த மருத்துவமனையில எந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்? ஆடுதுறை அரசு மருத்துவமனையில குறிப்பா பெண்களுக்கான மகப்பேறு மருத்துவத்துக்கு மருத்துவரே இல்லை. 2வது 4 டாக்டர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 டாக்டர்கள் இருக்கிறார்கள். அதுவும் டெப்டேஷன் என்ற அடிப்படையில் வெளியூர்களுக்கு ஒரு டாக்டர் சென்று விடுகிறார். அதே போல செவிலியர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கணும். செவிலியர்கள் கிடையாது, சுகாதார பணியாளர்கள் கிடையாது, இரவு வாட்ச்மேன் வசதியும் கிடையாது. இரவுல பார்த்தா செவிலியர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதுல பப்ளிக்குங்கிற பேர்ல பல பேர் பெண்களை கிண்டல் செய்யக்கூடிய வகையில அந்த செவிலியர்களை போதையில மிரட்டுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இரவு நேரங்கள்ல வாட்ச்மேன் வேணும். குறிப்பாக புதுசாக கட்டிடம் தர வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசு மருத்துவர்களும் கோரிக்கை வச்சுக்கிறாங்க. ஆடுதுறை அரசு பேரூராட்சி மன்ற தலைவராகிய நானும் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். 3 முறை 3 மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதனால கடந்த வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆடுதுறைக்கு வந்தாங்க. நேரடியாக மீண்டும் கொடுத்திருக்கிறோம். அதனால பழுதடைந்த கட்டடத்தினால பொதுமக்களுக்கும் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் ஏகப்பட்ட ஆபத்து இருக்கிறது. எந்தவித ஆபத்தும் சம்பவம் நடைபெறாத வண்ணம் உடனடியாக அந்த கட்டடத்தை அகற்றப்பட வேண்டும். அகற்றிவிட்டு புதிதாக கட்டிடம் கட்டித்தர வேண்டும். அதனால் அல்ட்ரா ஸ்கேன் வசதி, பல் மருத்துவத்துக்குரிய பரிசோதனை செய்யக்கூடிய கருவி வசதி, ஸ்கேன் வசதி, அதே போல் இசிஜி வசதி மற்றும் பல வசதிகளை செய்து தர வேண்டும். இதை குறித்து மனுக்கள் கொடுத்து நடவடிக்கைகளை உடனே செய்து தர வேண்டும். இல்லையில் வருகின்ற 20ஆம் தேதி ஆடுதுறையில் அனைத்து தரப்பு பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னது மாதிரி மக்களின் தேவைக்கு மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த அரசு மருத்துவமனை தான். இந்த அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் தவித்து வருவது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. உடனடியாக அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுமா அரசு என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.